முதல் தலைவி ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவீங்க. தேங்க்ஸ் தலை. ப்ரெஸ் அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். தம்பிங்க ப்ரெஸ்ல இருந்தவங்களுக்கு தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸும் ஒரு வாழ்த்து வந்து ஜஸ்டின் பிரதருக்கு. அவரோட நாள் தான் இது. அவரோட மிகப்பெரிய கனவு இன்னைக்கு நினைவா இருக்கு அவருக்கு. அது மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. நம்ம இந்தியாக்கார என்ன எப்படி அடிச்சு இந்த படத்துல கூட நடிக்க வச்சாங்க, அதே போல அடிச்சு இழுத்து ரெண்டு மியூசிக் பண்ண வச்சாங்க. ஜஸ்டின் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்தாரு. மாசம் சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை நிம்மதியாக போயிருக்கோம். அவரை கூட்டம் நீங்க விட்டு பட் ஒரு மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டுடியோல கேட்கும்போது ரொம்ப பூஸ்ட் பம்ப் ஆயிடுச்சு. தேன்மொழி பாட்டு இன்னொரு பாட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், காதல் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதான் அவங்க ஓகே நிவாஸ் ப்ளீஸ் நிவாஸ் வாங்க. அவங்க எங்க ஆங்கர் கொண்டு வருவீங்களா சார்? நீங்களே அவர் வர சொல்லுங்க. நிவாஸ் பாடகர் நிவாஸ் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். வருங்கால இசையமைப்பாளர் நிவாஸ், பாடகர் நிவாஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம். என்னோட பைசஸ் பெருசா இருக்கு. ஆக்சுவலி நான் கம்போசிங் நிவாஸ் பாடும்போது தான் போயிருந்தேன். அது இப்படி நல்ல பாட்டு இருக்க பக்கம் நம்ம நடிக்கிற மாதிரி பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அவ்வளவு செம்மையான ஒரு படம். அது வந்து அவங்க ரொம்ப காலையோட அசட்டா அக்கா வச்சிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்ப நான் சொல்ல போற நபருக்கு, நன்றி சொல்ல போற நபருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. பார்த்திருக்கேன்னா நான் தூரம் வந்து பார்த்திருக்கேன். அப்புறம் அவரோட இயக்கத்தை நான் பார்த்திருக்கேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த கதை இப்ப வேண்டாம். ஒரு ஆணோட ஒரு நல்ல தோல்வி இருந்தா அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும், ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு உலகம். அது பெண் நல்ல தோல்விகள், பெண் தோல்விகள் நான் சொல்றது நட்பா இருப்பாங்களோ அவங்க சொல்றேன். நீங்க யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இருந்தா அந்த உலகம் வேற, அவங்களுக்கு இது புரியும். அதே போல ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தா அந்த உலகம் வேற. அது ஒரு சூப்பரான ஒரு பவர், ரொம்ப அழகான இருக்கும். அது அதோட சந்தோஷமும் வேற. முதல் நாள் காலையில் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்க பார்த்தேன். நாங்க பூஜை போடும்போது அவங்க இருந்தாரு. அப்போ பாண்டிச்சேரியில ஷூட்டு முதல் நாள். அந்த நாங்க பூஜையில வந்து கடலுக்கு தான் பூத்துக்கணும். சாமி போட்டோலாம் எதுவும் கிடையாது, கடலுக்கு தான் பூத்துவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி பறவைலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அன்னைக்கு முதல் நாள் ஃபர்ஸ்ட் டேக் சார் வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு அங்க கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தமிழ்க்கு அந்த 10 பிரச்சனை அப்பெல்லாம் ஒரு டைம் மித்ரன் சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இறுதி நாள் சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒரு நல்ல நாள். அதுவுமா இன்னைக்கு அவர் கூட இருந்துகிட்டே இருக்காரு மித்ரன் சார். இது நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் நிறைய நண்பர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க சினிமாவில். அதுதான் காயல வந்துட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு. பல பிரச்சனைகள் காயல்ல. ஸோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொல்லுவேன். இந்த காயல் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறது ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம் எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்துல வந்து நான் போன் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நன்றி. நான் இந்த படம் நானும் ஒரு பாட்டா இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் ஜேசி சார் சோழகா பேசினது கூட அனுமதி பேசினது நான் ஜெய் சார் சத்தியமா பேசினதே கிடையாது. ஒரே இடத்துலையும் ஜெய் சாருக்கு பாண்டிச்சேரியில் போய் மெசேஜ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்ல பேசியிருக்கோம். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல், ஷூட்டிங் அங்கிருந்து நகர்த்தலாமா வேண்டாமான்னும் போது அது பெரிய ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள்ல வர ஒரு சிக்கல் தான். அது ஆஸ் யூஷுவல். நான் அப்பெல்லாம் ஒரு ஹீரோவா 2-3 படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால, நீளம் ப்ரொடக்ஷன்ல இருந்ததுனால, கொஞ்சம் அதை கத்துக்கிட்டு இருந்ததுனால என்னால அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ யூஎஸ்ல லிங்கேஷ் பண்ணலாம் சார், ஃபோன் பண்ணுங்க பாத்துக்கலாம், அடிச்சிடலாம் சார், ஒரே ஸ்டேட்ல போயிட்டு வந்துடும், திரும்பி வந்துட்டா பண்ண முடியாது சார் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை லிங்கேஷ் போல லிங்கேஷ் அப்படின்னாரு. அவ்வளவுதான். நானும் அவரும் பேசுந்து அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம், இப்பதான் பேசுறோம். ஒரு புதுப்படம் பண்றதுக்கு இல்ல பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் ஒரு புது ப்ரொடியூசர் டைரக்டரை பார்க்காமலே பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை யாரு படிச்சாலும் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல. அந்த கதை அந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் இந்த கதை கேமராவே நம்மளுக்கு எடுத்துட முடியும். அந்த மாதிரியான ஒரு உரையாடல் அந்த கதையில இருந்துச்சு. இங்கே அதுதான் வந்து ஜெயசார் நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அந்த கதையை படிக்கும்போது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கா இருந்துச்சு. ஒரு தமிழ்ல படிக்கிற ஒரு நாவல், நம்ம அழகான ஒரு காதல் நாவல் படிச்சா எப்படி இருக்கும், அந்த துணி வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. அது மீறி
சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஆரம்பத்துக்கான கதையா இருந்திருக்கும். ஸோ காதல் பற்றி எனக்கு உண்மையிலே நிறைய பேசணும், பயங்கரமா பேசணும்னு நினைச்சிட்டே வரல. காலையில ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சது. பட் பாட்டெல்லாம் பார்த்தாலும் என் ஃபேமிலி என்னை விட்டு போயிருக்கு ஒரு பையன் ஆரம்பிச்சு நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலா. நீங்க ஆக்சுவலா காட்டல, இந்த வருஷம் காட்டவே இல்லை எனக்கு. தம்பிங்களா உங்களுக்கு வச்சிருக்கேன் ஓகே, நம்ம பயங்கர போட போறாது போட்டு வச்சிருக்கோம். பாட்டுல நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டுக்கு போனா சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும், உருவான ஃபேஸ் பண்ணிதான் ஆகணுன்ற இடத்துக்கு நானும் நகர்ந்துட்டேன். ஓகே, ஸ்வாகதா, அந்த ஐசக் சார், அனிமல், காயத்ரி வரல, அப்புறம் பரத் மச்சி, ரமேஷ், எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இந்த படத்தை நாங்க நடிச்சோம். ஆக்சுவலா இந்த படத்துக்கு நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, தமிழ்ல எனக்கு யாருன்னு அப்ப தெரியாது, கார்த்தி தம்பி தான். ஆக்சுவலா பயங்கர ஆக்டிவா நிக்கவே மாட்டாரு, அப்படி மறுபடியும் இருப்பாருன்னு அனிமல் மேடம் சொன்னாங்களே, ஆக்டிவா அதெல்லாம் கிடையாது. அவன் காலில் ராடி வச்சிருக்க நிக்க முடியாது. அதுவே டென்ஷன் ஆடுவான். தம்பி விட பார்த்துல அவங்க ஒரு கேமரா கொடுத்தா போதும், ஒரு கேமரா கொடுத்து அந்த லென்ஸ் கொடுத்தா செம்ம ஃப்ரேம் வச்சிருவான். சும்மா வைக்க மாட்டான். ஆனா அப்படி போங்கன்னு சொல்லிட்டு நான் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பான், அவங்க இங்கேயே இருப்பான், நடந்துருவான். எனக்கு சமூகம் நம்ம ஏண்டாவது பண்றாங்க. கிட்ட வந்து பார்த்தாலும் அந்த ஷார்ட்டை காட்டுவான், எனக்கு சூப்பரா இருக்கு. அதானே அதுதான் சூப்பரான ஒரு கார்த்தி வந்து நானும் வந்து காலேஜ் ஒரு படம், முதல் படம், அதுலதான் 2 பேரும் ஒர்க் பண்ணாரு. கேமராமேன் கார்த்தி தான். ஏன்னா நான் அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துட்டேன், பொருள் ஒண்ணு தான் கொடுத்தாரு. பாத்தீங்களா அந்த படத்துல சோழரா பாட்டு பாடுறது, பட் எனக்கு அது தெரியும். அவன்கிட்ட நான் சொன்ன முடியும், காசு இருக்கு காட்டு என்ன பண்ணலாம் நான் பாத்துக்கலான்னு. ஸோ ஒரு கேமரா இருந்தா போதும் கார்த்திகை. அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை, இயக்குனர் கேட்கிற அந்த ஷாட்டை அதோடைய அழகு குறையாம, அதோடைய அந்த உரையாடல் குறையாம ரொம்ப அழகா வெளிப்பதிவு பண்ணிடுவாரு கார்த்தி. ஸோ கார்த்திகை இந்த படம் ஒரு சூப்பரான படமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எழுதின விதம் எவ்வளவு போயிட்டுக்கா இருந்துச்சு, அதே போல எடுத்த விதம் போயிட்டுக்காருன்னா மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்தி தான். அதுக்கப்புறம் ஆமா கை கட்டுங்க ப்ளீஸ் கண்டிப்பா. ஏன்னா நீங்க படத்தின் முறை கட்டினா கண்டிப்பா 100% படம் பார்த்துக்கிறவங்க கார்த்திக் எல்லாருமே பேர ஆரம்பிச்சிருவீங்க, நல்ல விதமா பேர ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாவலா இருக்கணும், அப்ப நாவல் நம்ம இருக்கணும் 3 மணி நேரம் படிப்போம்ல, அது படமா வந்து வந்துட்டு ஒரு 2-2 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியும் போது 2-3/4 மணி நேரம் இருந்துச்சு. பிரவீன் சார் நல்லா நைஸா சொல்லுவேன், சார் இப்படி அது சார் முட்டாத்தல அடிமத்தல அப்படின்னாரு. இந்த படத்தை ரொம்ப அழகா அந்த அந்த ஜூஸ் குறையாம, அந்த அந்த பொலிட்டிக் குறையாம, அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாம அதை அடுக்கி வச்சதுல மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு. ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஓகே, அப்புறம் அனிமல் நடந்து எனக்கு பெரிய சீன் இல்லை, ஆனா ஒவ்வொரு நாளும் புறமாடுற மாதிரி தனுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனிமல் நடிச்சாங்க தம்பி, பிரிச்சுட்டாங்க தம்பி, ஐயோ இருந்தாங்க. ஆமா எனக்கு ஒரு சீனியர் வந்துட்டு கொடுக்காருங்க, இது மாதிரி புலம்பேட்டே அப்படின்னு. பட் எனக்கு சோழராவும் காயத்ரி இப்படியா வாழ்க்கை அப்படியே சிம்பிளா அவங்க கூட ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. அப்புறம் சோழராவோட அப்படியே வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு. அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு ஷாட்டு அதுவா இருக்கப்போ அப்படி முடிஞ்சது, நல்ல நண்பர்களா இருக்கப்பறம் தான். அப்புறம் ஐசக் சாரை பத்தி சொல்லுவாங்க. நிறைய வில்லன் கதாபாத்திரம் அவரை பார்த்திருப்போம், ஆனா ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மணி நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். பயங்கர சூப்பரான ஒரு நண்பன் தான் அவர். ஆக்சுவலா அவர் வேற எங்கேயுமே இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல பேர் அவர். ஆக்சுவலா ஸ்பாட்ல அவ்வளவு ஜாலியா அவங்க கூட பேசிக்கிட்டு 2 பேரும் உட்காந்து நைட் ஷூட்னா வந்து ரொம்ப சமாச்சாரம் 2 பேரும் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்போம். அந்த சீனை தானே நாங்கள் 2 பேரும் பேசிட்டே இருப்போம். ஒரு சூப்பரான ப்ரோ எனக்கு அந்த படத்துல கிடைச்சாரு. இறுதியாக இயக்குனர் பத்தி என்னோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசுறேன் தெரியல, பட் பேசிட்டேன் நானு. என்னோட லைஃப் வந்துட்டு பெண்கள் சூழ்ந்த லைஃப் தான். என்னோட அம்மா கூட பிறந்தாங்க 2 தங்கச்சிங்க, அப்புறம் மாமாவோட ஒய்ஃப் மாமி, அப்புறம் 2 அக்கா எனக்கு, அப்புறம் பெண் தேவைகள் அதிகம் எனக்கு, அப்புறம் ஆங்கரா இருந்தேன், பெண் ரசிகர்கள் அதிகம். அந்த உலகத்துக்கு நான் அப்போ வந்துட்டேன் நானு. ஸோ எனக்கு என்னோட வாழ்க்கையில நிறைய என்னோட அம்மா வந்து ரொம்ப பயங்கரமான அடமன் டைப். அவங்க நினைக்கிறது நடக்கணும், அது யாரா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு டைப் அவங்க நான் ஹேண்டில் பண்ணும் முடியுமா இல்லைன்னு. அது ஒரு என்னோட பெரிய அக்கா ஒரு டைப், மனசுக்குள்ளேயே ஒன்று வச்சுப்பாங்க, ஆனா நான் புரிஞ்சுக்கணும் அதை. என் சின்னக்கா வந்து ஒரு டைப், அவங்க எப்படின்னா டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க, நான் எதிர்த்து பேசினா கோவம் வரும்.
இப்போ எங்க அம்மாவோட தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்க 2 பேரு, அவங்க ஒரு பெரிய சித்தி ஒரு டைப். அவங்க எப்படின்னா ரொம்ப அன்பான அந்த ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். சின்ன சித்தி இருப்பாங்களா, அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்டான ஒரு டைப். அவங்கள ஹேண்டில் பண்ண கஷ்டம். இப்படி அப்புறம் அவங்களோட மனைவி, என் மனைவி பத்தி முதல்ல இப்பதான் நான் பேசுறேன். என் மனைவி எப்படின்னா வந்து டோட்டலா எதையுமே சொல்ல மாட்டாங்க, நான் புரிஞ்சு அதை பண்ணணும். இப்படி பல பெண்களை வந்துட்டு நான் வாழ்க்கை இவங்க யாரையுமே நான் அவாய்ட் பண்ண முடியாது. இவங்க கூட பல சண்டைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நான் இவங்க வந்து இவங்க மேல அங்க வைக்கிறது, இவங்க கூட சண்டை போடுறது, இவங்க கூட பேசுறது, இவங்க புரிஞ்சு நடந்துக்கிற இடத்துல நான் இருந்துகிட்டே இருப்பேன். அந்த வரிசையில எனக்கு ரமீந்தியக்கா வந்து சேர்ந்துட்டாங்க. என்னுடைய நான் சொன்ன எங்க அம்மாவோட தங்கச்சி, முதல் தங்கச்சி, அவங்க பேர் தமையந்தி. நான் அப்படிதான் பார்த்துட்டாங்க டக்குன்னு. அந்த பேரை கேட்டவொன்னு எனக்கு என் சித்தி ஞாபகம் வந்துச்சு. நம்ம இந்த பேர் எங்க அம்மா சொன்னாங்க ஃபர்ஸ்ட், நீ இந்த மாதிரி சித்தா பேர் வச்சு ஒருத்தன் கதை சொன்னாங்க, நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கதை எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நடிக்க சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்து அந்த மெயினும் அவங்க வந்து முதல் நாள் பார்த்து முதல் நாள் நாங்க 2 பேரும் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு அன்னைக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே அவங்க சொன்னது, என்கிட்ட தம்பி இது பண்றீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு அப்படி ஒரு அப்ரோச் என் லைஃப்ல நடந்ததே கிடையாது. கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்லி விடுறேன்னு சொல்லுவாங்க. நான் போய் வாய்ப்பு கேட்பேன். இப்படிதான் நடந்திருக்கு லைஃப்ல. ஒரு டைரக்டர் கூப்பிட்டு முதல் நாள் பார்த்து அடுத்த 2 hours ஒரு கதையை சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க தம்பி, கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கைன்னு பேருனா நான் ஈஸியா தான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்மியா இருந்து, அதுக்கப்புறம் அந்த வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த பரம்பரை வந்து நல்லா அன்பா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த தொழில கேட்கிற மாதிரிதான் காதல் இல்லாத ஒரு காதல் கதை. நானு முக்கியமான ஒருத்தரை பத்தி சொல்லிடணும், நான் சொல்லிடுறேன். நான் படம் 20 நாள் போகும்போது காதல் பார்த்தா தெரியும், அதுல வந்து ஒரு 70-80% வந்து நம்ம லைஃப்ல நடந்த கதை தான். அப்ப நான் கதையை படிச்ச உடனே இந்த படத்துல நான் நடிக்கிறேன், ஹீரோவா நடிக்கிறேன். அப்போ அந்த பெண்கள் ஏதோ ஒரு கதாபாத்திரமா தமேந்திகா கண்டிப்பா இருக்காங்க. ஒரு சுவாயா கேரக்டர்ல இல்ல காயத்ரி கேரக்டர்ல தமேந்திகா கண்டிப்பா இருக்கிறாங்க. அந்த மாட்டுக்கு அப்புறம் நடிக்கிறது என்ன ஆகுதுன்னா, சரி இந்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், என்னடா இது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். அதை முடிச்சது இவங்களை பார்ப்பேன், இவங்க எப்படி இப்படி ஆக்ஷன் சொல்றாங்க, இவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த ஆக்ஷன் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 15 நாளா போய் நான் பாண்டிச்சேரி ஷிஃப்டா வேலை பண்ண வர கேட்கலாமா வேணாவா, கேட்கலாமா வேணாவா. அப்ப நான் ஒரு சிலரை கேட்பேன், இது இன்னும் என் லைஃப்ல நடந்துச்சு, நான் விடுவித்தன் பார்த்துலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படி கூட்டிகிட்டே போகுது ஒரு நாளா. இப்போ இவங்க ஓகே, நான் வந்துட்டு தமிழ்ல அப்போ சரி நீங்க தமிழ் இந்த கதாநாயகியோட கேரக்டர் உங்க லைஃப்ல நடந்துச்சு, என் கதாபாத்திரம் யாரு அப்படின்னா அவன் வரும் 2 நாள் கழிச்சு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே ரைட். இப்ப என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 முடிஞ்சிருச்சு. இப்ப நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்ன இது ஒருத்தன் இவ்வளவு பயங்கரமா லைஃப்குள்ள இருந்திருக்கான் தமிழ்நாட்டு லைஃப்ல, இந்த கதைக்குள்ள ஹீரோவா அதை நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப என் கதாபாத்திரம் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அவர் யாருதாங்க அவரு அந்த தமிழ் யாருதாங்க அந்த மாதிரி 2வது நாள் ஒரு 25-30 நாள் யாராவது ஆனந்த் சார் எழுந்தது சார். எனக்கு எனக்கு அவரை பார்த்தோன்னு பயங்கர மரியாதை வந்துருச்சு. ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா நான் தான் அந்த கேரக்டர் ஆக்சுவலா நான் தான் ஆனந்த் சார். நான் என் கதை பார்த்து நடிச்சிட்டு இருந்து எனக்கே என்ன மேல பயங்கர மரியாதை வர ஆரம்பிச்சு. கிளைமேக்ஸ் கிட்ட போது நான் ரொம்ப பயங்கர பயிரா இருக்கேன். சூப்பரான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப அழகான ஆனா நான் இருக்கேன் அந்த படத்துல. அப்படி ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கவே முடியாது. ஒரு பெண் படைக்கும் போது ஆண்களை குற்றம் சொல்ல முடியும், அவங்க விமர்சனம் செய்வாங்க, சுய விமர்சனம் பண்ண சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த படைப்பாடு கிடையவே கிடையாது. ஒரு பெண்ணோட படைப்புல ஆண்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த படம் ஒத்துழைப்பு காரணம் கேட்டேன், இன்னும் அந்த ஆண்கள் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னா அதான் தம்பி அப்படின்னாங்க. சோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தமிழ்நாட்டுக்கு சொல்லணும். இப்படி ஒரு பெண் பார்வையில ஆண்கள் அழகா இருக்கிற விஷயம் ஒண்ணு வருது இல்ல, அது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அதுக்காக நாம எல்லாம் போய் படம் பார்க்கணும். எல்லா ஆண்களும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துருங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுகிற கேடுவது மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சிகள் எல்லாருக்கும் நன்றி, சிறப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். ஆமா, எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு எக்கோ எல்லாம் வந்துச்சு, எனக்கே பயம் ஆயிடுச்சு. சத்தியமா சொல்றேன், எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. என்னன்னா எல்லாரும் ரொம்ப அழகா, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே அதை சொல்லி இருக்கேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய இது நான் கேட்கிற தமிழ் இல்லையே, வேற மாதிரி எல்லாரும் பேசுறாங்களே, ரொம்ப பொயட்டிக்கா ரொம்ப அழகா எல்லாரும் தமிழ் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேரளா மலையாளி குட்டி.
சோ என்னோட தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பா நான் பேசணும்னு நினைக்கிறேன். சோ நீங்க இங்க எல்லாரும் பேசினதுக்கு கண்ணு படாம இருக்கிறதுக்கு என் தமிழ்னு நினைச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. சோ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் இங்க வந்ததுக்கு, இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு, எங்களெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச். அண்ட் நம்மளை சப்போர்ட் வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. குட்டி படமா நல்ல கண்டென்ட்னு பார்த்து நிறைய பேர் படம் பார்த்திருக்காங்க, நிறைய பேர் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பவே நான் வந்து தமயந்தி இது எப்ப பண்றதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க, நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் அப்ப மலையாளத்துல நிறைய படம் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் வந்து சொன்னாங்க. சோ தமயந்தி அது கரெக்டா மைண்ட்ல வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு இந்த கதை அதுக்கு ரீசன் எனக்கு தமயந்தியே தெரியாது, முன்னாடி எதுவுமே தெரியாது தமயந்தியோட ஒர்க் எதுவுமே. பட் இந்த கதை கேட்டு பிடிச்சு இந்த கண்டன் பேசப்பட வேண்டியது, இந்த கண்டன் எனக்கு எல்லா மக்கள் கேட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினா என் உள்ள வந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தமயந்தி கூட பேச அவரோட லைஃப் பெர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், அவங்க பிலிமை பாக்குற விதமாகட்டும், அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து அட்மிரேஷன்ல பார்த்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய ரீசன் அந்த படத்துக்கு. அண்ட் ஜெசு சார் எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் இன்னைக்குதான் ப்ரொடியூசரை பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம். போன்ல மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நாங்க பேசினது கூட இல்லைன்னு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தது. சோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கமிட் பண்றதுக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும், இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும், விமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஐ விஷ் ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பா ஜே ஸ்டுடியோஸ் இங்க நிறைய படங்கள், நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும், சார் மலையாளம் சினிமா பத்தி கூட யோசிங்க சார். தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்றேன். நான் விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே ஆக்டர்ஸ், ஐசக் சார், லிங்கேஷ், காயத்ரி, எல்லாரும் ரொம்ப நாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி இங்க எல்லாம் நாங்க டிராவல் பண்ணி வி நெவர் ஃபெல்ட் லைக் ஒரு ஷூட்டிங் செட்ல எல்லாரும் ஒர்க் பண்றதுன்னு, அந்த வீட்டுல அந்த கேரக்டர் மாதிரி அந்த வீட்டுல வாழ்ந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளவு பெரிய டீம் அந்த மாதிரி எல்லாம் நாங்க ஷூட் பண்ணல. ஸோ இருக்கிற நாங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸா மியூச்சுவலா அங்கங்க ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரிதான் ஒர்க் பண்ணி இருந்தது. ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். பட் அந்த அட்வைஸ் நீங்க மறந்தது. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. அண்ட் கார்த்திக் சார் எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, என்ன சொல்றது, ஆக்டிவா சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சோலோ கேமரா பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி தான் கேமரா முன்னாடி நிக்கிறது. பிகாஸ் அந்த ஃபுல்லா சார்ஜா எப்பயும் இப்படியே இருப்பாங்க. சும்மா முன்னாடி நம்ம பார்த்தது கிடையாது, ஆல்வேஸ் இப்படி இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணி இருக்க சார். நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரேம்ஸ், இப்போ ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது, இப்போ பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அழகா நல்லா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஸோ ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்காங்க படத்துல. அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகா கன்வே பண்ணிருக்காங்க. என்னோட எடிட்டர் சார், பிரவீன் சார், நம்மளாம் எவ்வளவு குட்டி எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி இங்க மேட்ச் பண்ணி பிளேஸ் பண்ணி அதெல்லாம் கரெக்டா நல்லா அழகா காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் சார், இட்ஸ் யோர் டே ஆடியோலாம். லிரிக்ஸ் இருந்தாலும் வயசான டீமா இருந்தாலும் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்பதான் நோட்டீஸ் பண்ணது, நான் முன்னாடி கேட்டிருக்கேன், பட் இப்ப நோட்டீஸ் பண்ணிட்டோம்னா இதை முன்னாடி ரீல் பண்ணலாம்னு இப்பதான் யோசிச்சது. ஸோ நெக்ஸ்ட் டேஸ் அதுதான் முதல் வேலை. ரொம்ப விளையாடுறது, இமோஷனலாகவும் மியூசிக்கலாகவும் எங்கேயும் நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த மியூசிக்ல இந்த படத்துல எனக்கு ஒரு பாட்டாக முடிஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷமா. ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த கேரக்டரா மாத்துறதுக்கு காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல். அண்ட் நீங்க எல்லாரும் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணி இருந்தது என்னோட கரியர்ல. உங்க சப்போர்ட்னாலதான் எனக்கு மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வர முடிஞ்சது. ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இன்னும் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், நல்ல கண்டென்ட் பேசப்படுற படம், நீங்க ஆஸ் அ மீடியா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணாதான்
இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டென்ட்ஃபுல் ஆன நல்ல சினிமா எடுத்து வரும். ஸோ அதனால இந்த சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அது இருக்கும் எங்க கூடன்னு ஐம் எக்ஸ்பெக்டிங். தேங்க்யூ எல்லாருக்கும் நிறைய 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 ஸ்னேகம். தேங்க்யூ. அண்ட் கவிதா ரொம்ப இன்னும் அழகா பேசுறீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. நீங்க ரொம்ப நேரம் நின்று இருக்கீங்க. சேர் போட்டு கொண்டு போனா. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். ஸ்வாகதா கிருஷ்ணன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து தர்மேந்திர அக்காக்காவும் ஜோசி சார்க்காவும் தான். ஆக்சுவலி தாய் வந்த முதல் படம். நான் ஒரு பின்னணி பாடகியாக ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில். எனக்கு ஐடியாவே இருக்கல. நான் வந்து ஆக்டிங் எல்லாம் வருவேன்னு எனக்கு ஐடியாவே இருக்கல. ஆனா அப்போ ஒரு நாள் இதுல என்னோட ஃபியான்ஸே எனக்கு இப்ப அவர் தான் என் கணவர். அவங்க 2 பேரும் வந்து கதை சொன்னாங்க அக்கா. அப்ப கதை கேட்டுட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கும் எங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமா ஆயிடுச்சு. ரொம்ப சென்னை ஆயிட்டாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப அழகா எனக்கு எடுத்து சொல்லி நீ பண்ணணும் ஏன் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, உனக்கு எல்லாம் அழகான ஒரு கதாபாத்திரம் பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு, நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ள நான் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அழகா கதை சொல்லுவாங்க. தர்மேந்திர கதை சொல்றதே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு குழந்தைக்கு சொன்னா எப்படி அப்படியே கேக்குள்ள கண்ணு அசைக்காம அவ்வளவு அழகா சொல்லுவாங்க தர்மேந்திர கதை சொல்லும் போது. அப்போ எனக்கு அந்த ரொம்ப நல்லாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ள வந்துட்டேன். ஜேசி சார் நான் பாக்குறேன். நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. ரொம்ப அருமையான நீர். ஃபோன் பண்ணா கூட நானும் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 4 வருடம் பேசுவாரு. அது வந்து அது வந்து சரிம்மா ஓகேம்மா ஒன்றும் கவலைடாதும்மா நான் பாத்துக்கிறேம்மா அவ்வளவுதான் சொல்லுவாரு. ஸோ வண்டர்ஃபுல் காய். அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்ல வந்து எனக்கு சுத்தம் அனுபவம் கிடையாது. ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவோட அனுபவம் வந்து இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லி கொடுப்பாங்க. அதை லீவேஷ் அதை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோ லீவேஷ் அது பாரு அன்னைக்கு அக்கா சொன்னாங்க அது மாதிரி பண்ண கம்ஃபர்டபுளா வரைய சொல்லிட்டு என்னை கைத்தாரலா கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லீவேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு எனக்கு. அதே போல எல்லாம் சொல்லுவாரு லைக் பரிதோ சேச்சி. எனக்கு கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு சீன் பண்ணிட்டு இருந்தேன் நானு, ரொம்ப எமோஷனல் ஒரு சீனு. அப்போ சாகத்தா என்னோட கண்ணிலே வந்து நிறைய கன்வே பண்ண முடியும், நிறைய கான்வர்சேஷன் வைக்க முடியும். எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்றது, ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்றது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்தாங்க சேச்சி. மறக்கவே மாட்டேன் நானு. அமேசிங் சேச்சி. இன்னும் நிறைய நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் டாடி டாடி by the two buddies we have had great fun during the shoot. And Justin sir, thank you so much. எனக்கு தேவையான பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. உங்க அழகான ஒரு மெலடி ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சார் தேங்க்யூ. எனக்கும் நானும் ஒரு சினிமா ஃபேஸ் ஒரு கேமரா ஃபேஸ்ல எனக்கு நீங்க காமிச்சீங்க. நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருக்குல்ல. நான் படத்துக்கு ஒரு நடிக்க வந்தப்போ எனக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுத்தது கார்த்திக் சாரோட கேமரா ஒர்க். அண்ட் எடிட்டர் பிரவீன் சார் தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிபடி ஹிஸ் ஹியர். ஒரு சின்ன ஒரு எனக்கு ரொம்ப மெமரபிளா இருந்துச்சுன்னு இருந்தது. அது நான் எனக்கு சொல்லணும். அங்கிள் ட்ராட்ஸ்கி அங்கிள் வந்து என்னுடைய பிறந்த நாள் வந்து எனக்கு அவரை தெரியும். ஆனா அவர் இன்னைக்குதான் முதல் நான் பாக்குறேன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பார்த்துட்டு எனக்கு ஷாக் ஆயிட்டேன். இன்னைக்கு எங்க அப்பாவும் ட்ராட்ஸ்கி மருதும் அங்கிளும் வந்து சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து எங்க அப்பாவுக்கு அம்மாவும் அப்பா அப்பா எங்க அப்பாவும் 2 பேரும் மதுரை தான். நானும் மதுரை தான் பிறந்த எல்லாமே. எங்க அப்பா மதுரை தான் பிறந்து வந்தது. எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட் ரெகுலர் கோர்ஸ்ல போய் டெய்லர் பண்ணி வாங்கி கொடுத்தது ட்ரஸ்ட் தான். ஸோ
எங்க அப்பா ஒரு நார்மல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கும் ட்ராட்ஸ்கிக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க இவரு வேற மாதிரி ஜீனியஸ், கிரியேட்டிவ் ஜீனியஸ். எங்க அப்பா ஒரு நார்மல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாரு. எங்க அப்பா பிறந்த நாள்ல இருந்து ட்ராட்ஸ்கி வருது. அவரோட படங்கள் பாரு, வீரங்களை காமிப்பாரு, அவரோட படங்கள் காமிப்பாரு. அத்தனை விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி சினிமால போடுவோம், இப்போ நம்ம பாடலாம், என்ன பண்ணணும். ஆனா இந்த மாதிரி வேணும், யூ ஷுட் பி சச் எ ஃபைன் ஆர்டிஸ்ட் லைக் ட்ராட்ஸ்கின்னு சொல்லி வைப்பாரு. எங்க அப்பாவே இன்னும் ட்ராட்ஸ்கிங்களை பார்க்கல. இத்தனை வருஷத்துல நான் தான் பார்த்திருக்கேன். அவங்க செயின்ஸ்ல படிச்சுட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு இந்த பாகம் கிடைச்சிருக்கேன். அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹோல் சர்க்கிள். நான் ரிஷிகேஷ்ல இருந்து நேற்று நைட்டு இந்த இவெண்ட்டுக்கு இமீடியட்டா கிளம்பி அதுக்கு என்னோடய எனக்கு அங்கிள் வராது தெரியாது. So this has made my whole childhood till today so meaningful. I thank you so much Dhanyanjika for this incredible opportunity to meet uncle at Kyle Audio Lounge, and it means a lot for me. எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ சோ மச் சார். எல்லா இவ்வளவு பெரிய டிரெக்டர்ஸ், ரைட்டர்ஸ் இருக்கீங்க, உங்களுடைய எல்லா அப்ரிசியேஷனும் அக்கா எனக்கு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். பாய். தேங்க்யூ. சதுகுரு ஆட்டம் தடத்தட எல்லாருக்கும் நன்றி. மீடியா என்னோட நான் ரொம்ப பொண்ணா இருக்கும் போது வந்து என்னோட முதல் பாட்டுல இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு அவ்வளவா ஆக்டிவா இல்ல பிலிம்ஸ்ல இருந்தாலும் இத்தனை பேரை பார்க்கக்கூடிய நல்ல சோகம் இருக்கு. ஐ கீப் சப்போர்ட்டிங். காலையிலுங்கிறது ஒரு அழகான ஒரு கதை. அது வந்து அது மாதிரி இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சதுல தன்யஞ்சயோட வாழ்க்கை அந்த கதையில பியூட்டிஃபுல்லா ஒரு ரிவர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். எல்லாரும் உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் என்கரேஜ்மெண்ட்டையும் இந்த மாதிரி சின்ன கதைகளுக்கு, சின்ன படங்களுக்கு கொடுத்து அது பெரிய படங்களா, பெரிய வெற்றி படங்களா ஆக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ so much. தேங்க்யூ.